இருங்க ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்களாமே. எப்படியும் ஒரு 4 ஸ்க்ராலுக்கு ஒரு ரீல் ஆவது கண்டிப்பா இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பார்த்திருப்பீங்க. நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தா பார்லிமெண்ட்ல 543 சீட் எம்பி சீட் இருக்கு. ஆனா இப்ப கொண்டு வர போற கான்ஸ்டிடியூஷன் 131 அமெண்ட்மெண்ட் பில் படி இத 850 சீட்ஸா இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். ஏன் இப்போ 2024ல பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருந்தாலும் பீகாரோட நிதிஷ்குமார் அண்ட் நம்ம சந்திரபாபு நாயுடோட டிடிபி இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? வர 2029ல எலெக்ஷன் வரதுனால நார்த் இந்தியா பெல்ட் மட்டும் நம்பி அங்க மட்டும் கிடைக்கிற மெஜாரிட்டியை நம்ம வச்சு மட்டும் நம்மளால திருப்பி ஆட்சிக்கு வர முடியும். நம்ம இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் இனிமேல் ரொம்ப நம்ப வேண்டாம். அதுதான் அவங்களோட ஒரு கிளியர் ஸ்கெட்ச். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது குறைஞ்சது ஒரு 361-62 எம்பி வச்சிருந்தா அந்த ரூலிங் கவர்மெண்ட்டை யாராலையும் அசைக்கவே முடியாது. இதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? சென்சஸோட மிஸ்மேட்ச். நம்ம லாஜிக் பிரகாரம் படி பார்த்தா 2027ல தான் நம்ம ரியல் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போறாங்க. சோ அப்ப சரியா டேட்டா வரும். பழைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011 சென்சஸோட டேட்டா வச்சுக்கிட்டு இப்போ இந்த சீட் எல்லாம் பிரிக்கிறாங்களே, ஏன் என்ன பண்றது? அவ்வளவு பயம் வந்துட்டு இருக்குது. அடுத்த 2029ல வருவாங்களா இல்லையா? மோரோவர் 2011 சென்சஸ் contains 0 OBC டேட்டா. சோ இந்த உமன் எம்பவர்மெண்ட் பில்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன். இதை இப்படி முன்னாடி காட்டி அதுக்கு பின்னாடி கடகடகட கொஞ்சம் சீட்டை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. உங்களுக்கு அதுதான் தோணுது. இவங்க காட்டுற இந்த அவசரம் தான் நம்மள இன்னுமே நிறைய யோசிக்க வைக்குது. சோ இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ the யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருக்கும் எந்த சீட்டும் குறையாது அப்படின்றாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சீட்ல, அதாவது தமிழ்நாடுக்கு இப்ப 39 சீட் இருக்கு. இதுல இருந்து ஒரு 30-40% ஏத்தி தரேன் தான் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் செய்யறாங்களா? இந்த 39 சீட்ல இருந்து 59 சீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா இப்போ ஒரு இமேஜ் போடுறேன், அதை பாருங்க. இதுல பாருங்க, சதர்ன் ஸ்டேட் வந்து 199 சீட், அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் கேரளா சேர்த்து 195 தோராயமா 22.9%. இது பாத்தீங்களா? யூபி அண்ட் கவர்மெண்ட் பீகாருக்கு மட்டும் 180 சீட்டா, அதாவது 21.2%. அண்ட் அதர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் 475 சீட்ஸ், அதுல ஒரு 55.9%. எவ்வளவு சூப்பரா பிரிக்க போறாங்க பாத்தீங்களா சீட்ஸ். சோ இது வெறும் சீட் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்ல, இது நம்மளோட டெமோக்ரஸியோட ஆணி வேறு ஏதோ மாத்தி வேற இடத்துல புடுங்கி வைக்கிற மாதிரி பண்ண போறாங்களா? நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்ரஸா இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு ரிவார்ட் எல்லாம் இல்ல, பனிஷ்மெண்ட். பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஏப்ரல் 17 நடந்துட்டு இருக்கிற டிபேட்டோட ரிசல்ட் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்பான்ஷன் சரியா, இல்ல 2027 சென்சஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுதான் சரியா? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. உங்களை ஒரு அடுத்த வீடியோல பாக்குறேன். See you then. Take care. Bye.